அது அடையாளம். நீ சொல்லும் போது எப்படி நடக்கும் யாரு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கணும் யாரு தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அது அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளும் பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தரோ. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். ஐயா சவுந்தரராஜன் அவர்களை நாம் எல்லாரும் வரவேற்போம். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி பாருங்கள். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ருசித்து பார்க்கணும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எழுத்திலே அல்ல, ஆவியிலே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவம். ஆமென். நமக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்கலாம், உங்க அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு. சிலர் சொல்லுவாங்க, எங்க அப்பா ரொம்ப அருமையானவர், எங்க அம்மா தான் பயங்கர கோபக்காரின்னு சொல்லுவாங்க. ஆமென். என்ன முழிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா ரொம்ப சூப்பர், எங்க அப்பா தான் பயங்கர கோபக்காரர்னு சொல்லுவாங்க. ஆமென். நமக்கு தெரியும் நம்முடைய தகப்பன் எப்படி, நம்முடைய தாய் எப்படி என்று சொல்லி. அது போலதான் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. 22 வருஷங்கள் சவுதி அரேபியாவிலும் துபாயிலும் பணிபுரிந்தேன்.
ஃபினான்சியல் கண்ட்ரோலராக ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை செய்தேன். வேலை செய்கிற நாட்களிலெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2005 தான் ஆண்டவர் என்னோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். நான் ஒரு மலையாள சர்வீஸில் செய்தி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்து இங்கே உட்கார்ந்திருந்தது போல் அங்கே உட்கார்ந்திருந்தேன். எதிர் சுவரில் IPF 3 எழுத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதை மனதிலே நன்றாக புரிந்து பதித்து கொண்டு என்னுடைய அறைக்கு சென்று அப்பாவோடு கேட்டேன், டாடி இந்த வார்த்தையினுடைய டெபினிஷன் என்ன, இதனுடைய வியாக்கியானம் என்ன என்று கேட்டபோதுதான் I ஃபார் இன்டர்நேஷனல், P ஃபார் பிரேயர், F ஃபார் ஃபெலோஷிப் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் துபாயில ஒரு பெரிய ஆராதனையை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். அற்புதங்களும் அதிசயங்களும் அதே நேரத்தில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்துக்காக ஜெபிக்க சொன்னார். சாதாரண ஜெபத்தை சொல்லவில்லை, உபவாசத்தோடு ஜெபி என்று சொன்னார். ஆனா நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன், குடும்பம் இந்தியாவில். எனக்கு ஒரு பயம், குடும்பத்தோடு இருந்தால் பரவாயில்லையே, தனியே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஒரு 7 நாள் உபவாசிக்கலாம் என்று சொல்லி காலை மத்தியானம் சாப்பிடாமல் இரவு மட்டும் என வேலை செய்ய பலன் வேண்டும் என்று சொல்லி உபவாசிக்க ஆரம்பித்தேன். 7 நாள்ல முடியல, போய்கிட்டே இருக்குது. டேடிட்ட கேட்டேன், மோசே எத்தனை நாள் உபவாசித்தார்? 40 நாள். நீ 40 நாள் பண்ணினாரு. 40 நாள் முடிஞ்சது, உபவாசத்தை முடிக்க வழி இல்லை. ஆண்டவரோடு பேசினேன். மோசே என்ன செய்தார்? மறுபடியும் 40 நாள் உபவாசித்தார். நீ அதை செய்யன்னு சொன்னார். மறுபடியும் 80 நாள் ஆகிவிட்டது, உபவாசத்தை முடிக்க வழி இல்லை. ஆண்டவரோடு பேசினேன், டேடி என்ன செய்ய வேண்டும்? அவன் கின்னஸ் புஸ்தகத்துல பேர் வருவதற்காக பாம்புக்குள்ள பச்சாளிக்குள்ளெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும், இன்னும் 40 நாள் உபவாசம் பண்ணி என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. 120 நாட்கள் முடிந்தாலும் முடிக்க வழி இல்லை. ஆண்டவரோடு பேசினேன். அப்ப சொன்னாங்க, இன்னும் ஒரு 40 நாள் நீ உபவாசத்தோடு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, உனக்கு வரங்கள் வல்லமைகள் எல்லாமே தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மனிதன் மாறலாம், மனுஷி மாறலாம், உலகமும் மாறலாம், உண்மை உண்டாக்கினவர் ஒரு நாளும் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் எழுதக்கூடிய வரத்தை கொடுத்தார். ஆமென். பிசாசுகளை விரட்டக்கூடிய கிருபையை கொடுத்தார். ஆமென். நோய்களை குணமாக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார். பல வரங்களை கொடுத்தார். அழகுபடுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சவுந்தரராஜனுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல வரங்களையும் வல்லமையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபை என்ன சபை? ரிவைவல். அல்லேலூயா. இங்கதான் ரிவைவல் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ரிவைவல் உண்டாக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரிவைவல் உண்டாக வேண்டும். வாட் இஸ் த மீன் பை ரிவைவல்? எழுப்புதல். ஆங்கிலத்துல ரிவைவல், தமிழ்ல எழுப்புதல். எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறி போவதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான் எழுப்புதல். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இந்த சபையில் அதை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பிரியமானவர்களே, 160 நாட்கள் முடிந்து விட்டது. நான் சொன்னேன், டேடி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கும் நான் உபவாசிக்க எனக்கு பலன் தாரும் என்று கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாக 161 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து பல காரியங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா.
இதுவரைக்கும் 24,000க்கும் அதிகமான பாடல்களை எழுதி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுகிறேன். துபாயிலே தமிழ் ஃபுல் காஸ்பல் இன்டர்நேஷனல் சர்ச் என்று இருக்கிறது. அங்குதான் நான் உறுப்பினராக இருந்தேன். அப்போ அங்கே பாடல், நான் இவ்வளவு பாடல் எழுதியிருக்கிறேன் என்பதை தெரிந்து என்னுடைய பாஸ்டர் நீங்க பாடல் பாடலாம் என்று ஒரு பெர்மிஷன் கொடுத்தார். அந்த மியூசிக் டைரக்டர் என்கிட்ட கேட்கிறாரு, பிரதர் என்ன ஸ்கேல் அப்படிங்கிறாரு. என்னடா ஸ்கேல்னு கேட்கிறாங்களே, நமக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான் தெரியும். பிரதர் என்ன பிரதர் ஸ்கேல்னா என்ன, ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஸ்கேல் தெரியும் பிரதர், மற்றபடி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ன பாட சொல்லி ஒரு இது லெவல் பண்ணிக்கிட்டார். நான் ரூம்ல வந்து அழுதேன். டாடி என்னென்னலாமோ கேட்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் பாட்டை கொடுத்துட்டேங்க, ஆனா ஸ்கேல் என்ன, அது என்ன, காடு என்ன, இதுல வேற காடுங்கிறாங்க, ஒரே ஒரு காடு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு சபையில போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்ன வாயவே திறக்கல. எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம். உயிரோடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, என்ன சபையே வெடிச்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட சொன்னா பாடுகிறேன், பாடுகிறேன் என் இயேசுவை. பாடச் சொன்னார் பாடுகிறேன், பாடுகிறேன் என் நேசரை. காலமும் அவர்தான், ராகமும் அவர்தான், காலமும் அவர்தான், ராகமும் அவர்தான். முன்பின் அனுபவம் கிடையாது, என் நேசருக்கு இணையாரும் கிடையாது. முன்பின் அனுபவம் கிடையாது, என் நேசருக்கு இணையாரும் கிடையாது. பாடச் சொன்னார் பாடுகிறேன், பாடுகிறேன் என் நேசரை. நான் அழுத போது என்ன ஆண்டவரே ஸ்கேலுங்கிறாங்க, ராகம்ங்காங்க, எனக்கு ஒண்ணும் தெரியலேன்னு அழும் போது இந்த பாடலை கொடுத்தார். இதை சொல்லி பாடுன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரும் இயேசுவே என் உள்ளத்தை பாருமே, பாரும் இயேசுவே என் உள்ளத்தை பாருமே, என்னில் பாருமே, எல்லாம் பரிசுத்தமாகுமே. என்னில் பாருமே, எல்லாம் பரிசுத்தமாகுமே. பாரும் இயேசுவே என் உள்ளத்தை பாருமே. வேதனை தருகின்ற நடந்து செல்ல விரும்பவில்லை, வேதனை தருகின்ற வழியிலே நடந்து செல்ல விரும்பவில்லை. உமக்கு முன்பு பலிகள்
கரத்தில் ஒப்புவித்து செயல்பட என் வழியை உன் கரத்தில் ஒப்புவித்து செயல்பட தேவ ஞானத்தை தாருமே, தேவ ஞானத்தை தாருமே, உம்மில் நிலைக்க செய்யுமே. பாரும் இயேசுவே, என் உள்ளத்தை பாருமே. நாளுக்கு நான் விருத்தி காண என்னோடு நீர் இருக்கணுமே. நாளுக்கு நான் விருத்தி காண என்னோடு நீர் இருக்கணுமே. உமது சித்தத்தை நான் அறிந்து, உமது சித்தத்தை நான் அறிந்து நடந்திட கிருபை தாருமே. பாரும் இயேசுவே, என் உள்ளத்தை பாருமே. பாரும் இயேசுவே, என் உள்ளத்தை பாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் உள்ளத்தை பார்க்க வேண்டும். ஆமென். நான் அப்பாவோடு அதிகமாய் பேசுவதே, ஆண்டவரே நீர் எப்படி நினைக்கிறீரோ அப்படி என்னை உருவாக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி, அவர் நினைக்கிறபடி நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் அல்லது நம்முடைய தாய் நம்மை நினைக்கும் போது தன்னை விட தன் பிள்ளை அதிக மேன்மையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், அந்தஸ்தோடு இருக்க வேண்டும். அதைத்தான் விரும்புவார்கள். ஆமென். அற்பரும் நேசருமாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அற்பரும் நல்லவும் நீ சொல்லல. ஹலோ, என்னோடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அற்பரும் நீசருமாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை கீபோர்டு போடுவதற்கு எங்கேயும் அனுப்பவே இல்லை. ஒரு இடத்துக்கு போகும்போது இதுக்கு நீ ஆயத்தமாக என்று நான் சொன்னதும் கிடையாது. நான் என்ன பேச போகிறேன் என்று பிள்ளைக்கு சொன்னதும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் நம்மை சரியாக நடத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், என்னாகமத்துக்கு அப்புறம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறேன். வேற பெரிய ஜாதி எது, வேற பெரிய சபை எது? கரங்கள் வச்சிருந்தா தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய் இருக்கிறாரு. வந்திருக்கிறாருமே தேவ பிள்ளைகளே, ஆராதனை 9:30 மணி என்று சொன்னால் தயவு செய்து 9:15 அங்க இருக்க
வழி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. 9:30 அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? அல்லது ஆராதனையை நான் அனுபவித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? சத்தத்தையே காணுமே. ஆராதனையை அனுபவித்தேன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆராதனை என்றால் நம்மை நாமே முழுமையுமாய் மறந்து அவர் நடக்கைக்கு நம்மை விட்டு கொடுப்பதுதான். அல்லேலூயா. பக்கத்துல அங்கங்க வேடிக்கை பார்த்த காரியமே நடக்காது. அவருடைய இஷ்டத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து ஆவியில் நிறைந்து அவரோடு களி கூறுவதுதான் ஆராதனை. எனவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனையில் கலந்து கொள்வதுதான் சால திறந்தது. ஆமென். ஆவியானவர் இறங்குவார், வல்லமையாய் நிரப்புவார், வியாதி வேதனையில் இருந்து விடுதலை கொடுப்பார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் வருகிற வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த கடந்த 8 மாதங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படி வந்தார்? சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. அவர் நம்மை தாங்குகிற தேவன், அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவர் நம்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நேற்றைய தினத்திலே திட்டம் போட்டார்கள், இன்னென்ன செய்யணும்னு. காலையில் எந்திக்கவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நமக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். பாஸ்டர் அடிக்கடி சொன்னாங்க, இன்னும் 4 மாதங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊரையே அசைக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரிவைவல் சபையில் இருந்ததான் நான் அதிகமாக ஜெபிப்பது சபைகளுக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்னிலே எழுப்புதலை தாரும், எனக்குள்ளே எழுப்புதலை தாரும், என் குடும்பத்திலே எழுப்புதலை தாரும், என் பிள்ளைகளிலே எழுப்புதலை தாரும். ஏசாயா சொல்லுகிறார், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அடையாளமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஜீவிக்கிற இடத்துல கர்த்தருக்கு அடையாளமா இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையை பார்த்துதான் அநேகர் கர்த்தருக்குள் வரப்போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இவனும் கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும். இவன் கிறிஸ்தவன், இவனும் இழுத்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சு கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இவள் கிறிஸ்தவள், இவளும் கிறிஸ்தவங்கிற இடம் வந்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. எனவே எழுப்புதல் நம்மளே உண்டாக வேண்டும். அவரோடு அதிகமாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் போஸ்டர் ஐயா அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதுதான் குடும்ப ஆசீர்வாத ஆராதனை என்பதை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு என்ன இருக்காது? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். பிசாசும் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவே பெரிய இடத்துல கொண்டு போய் உலகம் முழுவதும் இமைப்பொழுதலை காட்டிட்டான். என்னை நீர் பணிந்து கொண்டால் எல்லாவற்றையுமே தருவேன்னு சொன்னான். ஆமென். அப்பாலே போன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்முடைய ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம்.
சங்கீதம் 115 15வது வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம், வானத்தையும் பூமியையும், அல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டை உண்டாக்கின ஆண்டவர்னு சொல்லல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராலே நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அந்த மகா பெரிய ஆண்டவராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் 3வது வார்த்தையை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்க. உலக பிரகாரமும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. இனி அவர் ஆசீர்வதிக்க போவது இல்லை. ஆல்ரெடி you are a blessed people. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போனாலே நம்ம மனசுல நிக்கணும், ஆண்டவர் என்னை முழு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல போவது, எங்கேயுமே சொல்வேன், நான் என்றைக்கும் எந்த இடத்திலும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவதே இல்லை. மாறாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது எப்படி? சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர் வராங்க, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்மளும் ஆன்னு உட்கார்ந்து அல்லேலூயான்ட்டு போறோம். எப்படி ஐயா ஆசீர்வாதம் வரும்னு யாரும் கேட்கறதில்லை. உபாகமம் 28 முதல் 2 வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் வேகமா போங்க. உபாகமம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், கரங்களை தான் தட்டுங்களேன், அல்லேலூயா, என் தேவன் பெரியவர். ஆமென். நத்திங் இம்பாசிபிள் டு ஹிம். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கழுதையை தேடி போனவனை அரசனாய் மாற்றினார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாய் மாற்றினார். 20 ரூபாய்க்கு, கேவலம் 20 ரூபாய்க்கு அடிமையாய் விற்று போட்ட யோசேப்பை எகிப்துக்கே அதிபதியாய் மாற்றினார். உன்னை மாற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணி வேர் சரியா இருந்தா மரம் ஒரு காலம் அசையாது. ஆமென். அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
உபாகம் 28:1-2 ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீ இதை செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் எந்த பாட்டை குறைச்சு பேசுறேன்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. நாம் அவரோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் கையை தட்டுறாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால், அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கையிலே போவதில்லை. உண்மையா பாடினீங்களா? ஹலோ, அந்த பாட்டை நான் ரொம்ப ரசிச்சேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இந்த வார்த்தையெல்லாம் உதட்டுல நிக்குதா, உள்ளத்துல இருந்து வருதான்னு தெரியலையே. அல்லேலூயா. இயேசு நீங்க என்னோடு இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. உண்மையா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிஎஸ்ஐ சபையில இந்த பரமண்டங்களில் உள்ள ஜெபத்தை சொல்லுவாங்க இல்லையா? ஃபாதர் இங்க இருந்து பரமண்டங்கள் இருக்க எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிப்பார். கடைசியில இருக்கிறவங்க ஆமேன்னு முடிச்சிருவாங்க. இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. மூளைக்கும் நாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். அதனால ஆரம்பிச்ச உடனேயே வேகமா போய் முடிஞ்சிடும். என்ன சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே சமயத்துல இந்த கனெக்ஷன் எப்படி வரணும்? மூளையிலிருந்து இதயத்துக்கு வரணும், இதயத்திலிருந்து தான் நாவுக்கு வரணும். அப்பந்தான் என்ன பண்றோம்? ஒரு இதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆனாலும் எங்களுக்கு என்ன இல்லை, சுகமே இல்லை. வாரம் சொல்றாங்க. ஒரு இடத்துல கூப்பிட்டு இருந்தாங்க, உனக்கு என்னைக்குயா சுகம் வரப்போகுதுன்னு கேட்டேன். ஹலோ, ஹலோ, உங்களுக்கு என்னைக்கு சுகம் வரப்போகுது? தினம் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அது குறைவான ஒரு காரியம் இல்லை. பரிசுத்தவான்கள் அதை ஏன் எழுதி வைத்தார் என்றால், இவன் உள்ளத்துல குத்தப்பட்டு உணர்வு அடைந்து தன் வாழ்க்கையை சரிப்படுத்துவான் என்ற பெரிய நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு நமக்குள் வந்து விட்டாலே மாற்றங்கள் தான். ஆமென். எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் சுருக்கமாக பேசி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆவியான ஒரு அடிமைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 81 சங்கீதம் 81 சங்கீதம், வேகமா போங்க, 8வது வசனம். சங்கீதம் இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலே இஸ்ரவேலேன்னு தான் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. தம்பி ஒரு பாட்டு பாடினாரு. என்ன பண்ணாரு? நான் போகும்போது எப்படி போனேன்? மம்பட்டியோடு போனேன். அதுதான் அதைத்தான் நான் சொல்றேன். உணர்ந்து பாடுறேம்மா, எப்படி பாடுறோம்னு தெரியணும் இல்லையா? அல்லேலூயா. போகும்போது நான் யாக்கோபா போனேன், நான் திரும்பி வரும்போது இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன்னு சொன்னான்.
ஆடு இருக்குது, கோழி இருக்குது, பெரிய பெரிய மந்தைகள் இருக்கிறது, எல்லாமே நிறைவா இருக்குது. ஆனா இவன் சொல்றான், நீர் என்னை அது உலக ஆசீர்வாதம், அது ஒரு நாள் மறைந்து போகலாம். எனவே அவன் கேட்டான், உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம், சரி, உபாகமத்துக்கு வாங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 'காலேப் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து நியாயாதிபதிகள் எடுத்தவங்க வாசிங்க. நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் கழுதை விட்டு இறங்கும் போது தன் புருஷனிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு, நான் என் தகப்பனிடத்திலே போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க போகிறேன். அவள் சொல்லுகிறாள், தகப்பனே, எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்திருக்கிறீர், உனக்கு என்னமா வேண்டும்? எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில் காண்கிற எல்லாமே வறட்சியான ஆசீர்வாதம் தான். கோடீஸ்வர பிரபுவாய் இருந்த பிச்சைக்காரனாய் மாறினது உண்டு, பிச்சைக்காரனாய் இருந்தவன் கோடீஸ்வர பிரபுவாய் மாறினதும் சரித்திரம். ஆமென். மாறி போகிற காரியங்கள், ஆனால் ஆவிக்குரிய காரியம் ஒரு காலம் மாறாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஒரு இன்டர்வியூ பண்றோம், நடந்து போற மனுஷனை பார்த்து, என்னையா எப்படி இருக்கீங்க? ஐயா, காலமெல்லாம் நடந்து பல கிலோமீட்டர் போக இருக்குயா, ஒரு சைக்கிள் இருந்தா நலமா இருக்கும். சைக்கிள்ல போற மனுஷனை இன்டர்வியூ பண்றோம், அவன் சொல்லலாம், காலமெல்லாம் மிதிச்சு மிதிச்சு காலெல்லாம் சோர்ந்து போச்சுயா, ஒரு பைக் இருந்தால் நலமா இருக்கும். பைக்ல போற மனுஷன் ஒரு இன்டர்வியூ பண்ணா, ஐயா, அடிக்கிற வெயிலும் என் மேலதான், மழை பெஞ்சாலும் என் மேலதான், ஒரு கார் இருந்தால் நலமா இருக்கும். கார்ல போற மனுஷனை காட்டா, ஐயா, நான் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்குது, ஒரு பிளைட் இருந்தால், இப்படி அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஆனால் ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? சில சொல்றாங்க, தாயே சொல்றான், என் பிள்ளை எனக்கு செவி கொடுக்கவே மாட்டாயா, நான் சொல்றது எதையுமே ஏற்றுக்கொள்றது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. சில தகப்பன்மார் சொல்றாங்க, ஐயா, இவன் கல்லூரிக்கு என்னைக்கு போனானோ அன்னைக்கே கதை வேற மாதிரி போச்சுயா, செவி கொடுக்கிறதே இல்லையா. நமக்கே அவ்வளவு காரியம் இருக்குது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது கல்யாண வீட்டுக்கு போறது மாதிரி வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறது மாதிரியும் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். என் தகப்பனை சந்திக்க போகிறேன், என் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன், அவரோடு என் காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்குதான் நம்மை உற்சாகப்படுத்துகிற இடம், இதுதான் நம்மை பலப்படுத்துகிற இடம், இதுதான் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நான் போகிறேன், அவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற இடத்துக்கு நான் போகிறேன். அவர் என்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே என்னோடு பேசும் என்று ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருந்தால் தம்பி பாடல் பாடும் போதே அநேகரோடு பேசியிருப்பார். ஆமென். அதுல இல்லை அப்படின்னா ஆராதனை நேரத்திலே சிலரோடு கர்த்தர் பேசியிருப்பார். அதுலயே இல்லை அப்படின்னா சங்கீதம் வாசிக்கும் போது அதன் மூலமாய் கர்த்தர் பேசியிருப்பார். அல்லேலூயா. அதுலயும் இல்லைன்னா இந்த கழுதையை கொண்டு பேசும்போது அவர் உங்களோடு இடைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆமென். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது பகலின் குளிர்ச்சியான வேலை, அது நம்ம நேரம் என்ன தெரியுமா? அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை. அப்பதானங்க தூக்கம் நிறைய வருது. ஹலோ, இல்லையா? பகலின் குளிர்ச்சியான வேலையில தான் ஆண்டவர் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படிக்கு வந்தார், உலாவுகிறரா இருந்தார். மகனை என்ன சாப்பிட்ட? ஏகப்பட்ட கனிகள் இருக்குது, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை பேசியிருப்பார். ஆனால் ஒரு நாள் பேச வரும்போதுதான் ஆளையை காணும். ஆமென். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். செவி கொடுக்க நாம் சேர வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொன்னால் யாரை கொண்டு பேச வல்லவர்? ஆமென். அல்லேலூயா. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. மனத்தாழ்மையோடு ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, இயேசுவே என்னோடு பேசுங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், எனக்கு வழியை சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பிரச்சனையை சந்திக்கும் போது உலகத்தாண்டவே வழி கேட்க கூடாது. நம்ம நாசமா போனதுக்கு அது ஒரு காரணம். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவன் தான் இப்படி சொன்னான், இவன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு குழியில உளுந்துட்டு அழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய மூப்பர்கள் இருக்கிறார்கள், பெரியவங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாரு. பாஸ்டர் பிரச்சனை இதா இருக்குது, இதை எப்படி நான் ஹேண்டில் பண்றது? அவர் சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நமக்கு ஆலோசனை கொடுக்க ஒருவர் இருக்கும் போது நாம் தாழ்மையோடு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், வேகமா போங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால்
தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்தால் சபையும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அங்கே சமாதானம் இருக்கும்போது நீங்களும் சமாதானமாய் இருக்கலாம். கம்பெனில வேலை செய்றீங்க, மூத்த அதிகாரி சடு சடுன்னு வெளியிறாரு, முழங்கால நிக்கணும். ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே, அவருக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே, அவருக்கு சந்தோஷத்தை கொடும் ஆண்டவரே. நம்ம ஜெபித்தா ஒரு இமை பொழுதுல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கம்பெனி ஆசீர்வாதமா இருந்தா நமக்கு போனஸ் வரும், நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆமென். நம்ம முதலாளி ஆசீர்வாதமா இருந்தா நாமும் ஆசீர்வாதமா இருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஜெபத்துல. ஜெபம்னா என்ன? அப்பாவோடு பேசுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம்னா என்னன்னு தெரியாமலே ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. அப்பாவோடு பேசுறோம். அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நமக்கு தாயா இருக்கிறார், நல்ல மூத்த சகோதரனா இருக்கிறார், நல்ல நண்பராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்தை அல்ல தட்டுவதே இல்லை. இவன் இப்படி இருக்கிறானே நம்மளை ஒதுக்கி தள்ளுவதும் இல்லை. நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஆமென். எனவே மனம் பொருந்தி என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் அனுபவத்துல இருக்குது, சிலர் நம்மோடு பேசும்போது கேட்கறது மாதிரியே இருப்போம், ஒரு வார்த்தை கூட இதுக்குள்ள என்ன செய்யாது, போகாது. ஆனா நம்ம நேசிக்கிறவங்க பேசின அடுத்து அடுத்துன்னு சொல்லி அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே அப்பா பேசும்போது மனம் பொருந்தி என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, நான் என்னப்பா செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போது தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 128 என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். அநேகருடைய சம்பாத்தியம் வக்கீலுக்கு போகுது, மருத்துவருக்கு போகுது, போலீஸுக்கு போகுது, எங்கெங்கெல்லாம் வட்டிக்கு போகுது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நுழையும் போது கார்டு ஜீரோவில் இருக்கு. யோசிச்சு பார்க்கணும், ஏன் இந்த நிலைமை? எதனால இந்த நிலைமை? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ புசிப்பாய் என்று சொன்னீரே, அது என் வாழ்க்கை இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சமூகத்தில் கதரும் போதே அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை எகிப்துக்கே அதிபதியாய் உட்கார வைத்தவர் நம்முடைய தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. யோபு 36 அவர்கள் அவரை அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் செல்வ வாழ்வாகவும் வாழ்வார்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு வழி, என்ன செய்யணுமா? அடங்கி அவரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. மீறக்கூடாது. சிலர் என்கிட்ட சொல்றாங்க, அடங்கா பிராரியா இருக்குது ஐயா, அடங்கவே மாட்டேங்கிறான் ஐயா, அடிச்சு பார்த்தாச்சு, உதைச்சு பார்த்தாச்சு, ஒன்னத்திலுமே காரியம் சரி வரலன்னு அழுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை அடங்கி சேவித்தால் தேசத்தின், அல்லேலூயா, வாசிங்க, சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும்
தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஹல்லேலூயா. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆள்பவரே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆள்பவரே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. போலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தேன் பெருங்கூட்டமா. அல்லேலூயா. போலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தேன் கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. இங்கு மட்டுமல்ல, பிரச்சனையை சந்திக்கும் போதும் முழங்கால நின்று பாடினா போதும் பிரச்சனையை நீக்குக உன் நடுவே இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா. கம்பெனியாக இருக்கலாம், படிக்கிற இடமாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், அவரை துதித்து பாடினால் போதும். நீ என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை குட்டுவேன், அப்படியா ஆசீர்வதிப்பேன். நம்ம அப்பாவுக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியும். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள். எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் இருக்கிறது. எனவே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நான் அடங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படும்? பிள்ளை அம்மாவுக்கு அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. இதையே செய்ய தெரியட்டா அவருக்கு அடங்கி இருக்கவங்க எப்படி தெரியும்? உண்மைதானே? மகன் எப்படி இருக்கணும்? தகப்பனுக்கு அடங்கி இருக்கணும். மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்கணும். கணவன் மனைவிக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும். ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும்னு ஓடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, எரிய ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் இருக்கிறது. எனவே உங்களை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வந்து கொண்டு இருக்கிறது. 4 மாதங்கள் போதும். அல்லேலூயா. 120 நாட்கள் போதும். இன்னும் 4 மாதங்கள். பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவா? அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சிலருக்கு நிறைவேறி இருக்கலாம், சிலருக்கு நிறைவேறாமலே வந்து கொண்டு இருக்கலாம். ஆமென். ஆனால் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் எரிந்து விட்டேன் என்று சொல்லல, உட்கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சபைக்கு இந்த வாரம் போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுவாரம் போய் இதே பிரசங்கத்தை பண்ணினாலும் அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும்? புதுசா தான் இருக்கும். நான் சொல்றதுக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்களே. அல்லேலூயா. ஆனா நீங்க அப்படி அந்த லிஸ்ட்ல இருக்க கூடாது. ஆமென். உங்க பாஸ்டரே பேசினாலும், பாஸ்டர் போன வாரம் இதைத்தானே சொன்னீங்க, அதே மறுபடி சொல்றீங்களேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சபை எப்படி இருக்கணும்? விழிப்போடு இருக்கணும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 81 சங்கீதம் 81 13வது வார்த்தை.
என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஆவியானவர் பாஸ்டரை கொண்டு இந்த வார்த்தையை 3 முறை 4 முறை மாறி மாறி பேசினார். ஆமென், அல்லேலூயா. நீதான் இஸ்ரவேல், வேறு யாரும் அல்ல. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் என்னையா இது ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்க. ஹலோ, ஆபிரகாமுடைய சந்ததியா நாம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? விசுவாச மார்க்கத்தார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமே ஒரு நாள் சோர்ந்து போய் விட்டாரு. வெளியே வாப்பான்னாரு. கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். வானத்தை பாருனாரு. எத்தனை நட்சத்திரங்க இருக்கு? 1 2 3 4 ஒரு 10 வரைக்கும் எண்ணினாரு. அதுக்கப்புறம் இதை பாட்டமா அதை பாட்டா ஒண்ணுமே புரியல. ஐயா முடியலன்னாரு. உன் சந்ததி இப்படி இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். பாஸ்டர் அதைத்தான் சொன்னாரு. ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறவர். அவர் நமக்கு எதை கொடுத்தாரோ அது ஆசீர்வாதமாய் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை உங்கள் இருதயத்திலே பதிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சொன்னேன் இன்டர்வியூ பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இருந்தா நலமாயிருக்கும்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொன்னாரு எனக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இப்ப சொல்றாரு இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். சங்கீதம் 128 முதல் 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியவன் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உன் மனைவி எப்படி இருப்பா, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பா, சீயோன்ல இருந்து கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்னு பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. வந்திருக்கிற அருமை சகோதரரே, ஐயாமார்களே சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் கோணலானவைகள் எல்லாம் நேராக மாறுங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. குடும்ப தலைவன் பி கேர்ஃபுல். வெளியிலிருந்து வரும்போது மனைவியை பார்க்க வேண்டும். ஏமா சோர்ந்து போய் இருக்கிறேன், என்னாச்சு உனக்கு? நான் போகும்போது நல்லா தானே இருந்தேன், என்ன பிரச்சனை, என்ன ஏது விசாரிக்கணும். நீங்க விசாரிச்சாலே போகும், அங்க பூரண சுகம் வந்துடும். அல்லேலூயா. வெளியில இருந்து வந்து அங்க உள்ள கோபத்தெல்லாம் இங்க வச்சு ஒரே அடியா அடிக்க கூடாது. ஆமென். இந்த மனுஷன் வந்ததை விட வராம இருந்தா நலமா இருக்குமேன்னு கர்த்தரை நோக்கி வேண்டிடக்கூடாது. ஹலோ, என்னோட இருக்கிறவங்க தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே சமயம் கணவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு, அவரை பார்க்கணும். என்னங்க ரொம்ப சோர்வா ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, அதிகாரி ஏதாவது திட்டாரா, என்ன விஷயம்? வாங்க உட்காருங்க, முகத்தை கழுவுங்க, முத உட்காருங்க, இந்தாங்க டீயை சாப்பிடுங்க. அல்லேலூயா. நான் நினைச்சேன்யா நீ இங்க சண்டை போட்டுட்டு போன, அங்க உனக்கு வேட்டு வச்சுட்டான். இதை சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உருப்படுமா ஐயா குடும்பம்? ஹலோ, அவங்க சிரிச்சாங்க, நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். யாக்கோபு மந்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மனைவிமார்களை கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? ரகசியம் பேச. உங்க அப்பன் முகம் நேத்து இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்லையே. ரகசியம் எங்க பேசணும்? வீட்டுக்குள்ள போய் மனைவியை கூப்பிட்டு ரகசியம் வீட்டுக்குள்ள பேசணும். ஆனா இந்த ஆளு எங்க பேசினாரு? ஒர்க் ஷாப்ல, மந்தையில. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சொல்றாரு நீ உன் தேசத்துக்கு பரவிட்டு போயா அப்படின்னு சொல்லு. இப்ப யாக்கோபு மனைவிமார்களை பார்த்து சொல்றாங்க, இந்த அந்நிய தெய்வத்தெல்லாம் என்ன செய்யுங்க, தூக்கி தூர போடுங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன்
தரிசனத்தை பெற்ற ஒரு மனுஷன், நீ உன் இடத்துக்கு திரும்பி போயா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் இப்ப சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்நிய தெய்வங்களே தூக்கி போடுங்க. காரணம், இந்த ஆளு மந்தையிலேயே இருந்துட்டான். அல்லேலூயா. சிலர் ஆபீஸுக்கு போவாங்க, அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்லயும் வந்து வைப்பாங்க. அல்லேலூயா. அதுவும் ஒரு அலுவலகம், வீடும் ஒரு அலுவலகம். மனைவி என்ன பண்ணுனா, பிள்ளைகள் என்ன பண்ணுச்சு, எதையுமே விசாரிக்கிறது இல்லை. அப்ப கடைசியில தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், திடீர்னு நைட்டு வருவாரு வேலையை முடிச்சுட்டு, பையங்க படிச்சாங்களா? அவ சொல்லிடுவா படிக்கல. தூங்கிக்கிட்டு இருக்கவனை தூக்கி விட்டு, ஏன்டா அடி படிக்கலன்னு அடி உதைக்கிறது. அவன் தூக்கத்திலேயே அழுகுறான், கனவுலையும் அழுதான். அல்லேலூயா. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பைபிள் வாசிச்சானா? குடும்ப ஜெபம் நடந்ததா? அந்த அக்கறையே இல்லை. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய, காலையில 7 மணிக்கே ஸ்கூல் வேன் வந்துருமா, தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய தூக்கி வச்சு எல்லாம் பண்ணி, அது வாய்க்குள்ள திணிக்க வேண்டியதெல்லாம் திணிச்சு பேக்க இது கொண்டு போய் அந்த வேனில் வச்சிருந்தது. அதுக்கு மட்டும் அவ்வளோ இருக்குது. ஆனா சபைக்கு 9:30 மணிக்கு ஆராதனைன்னா ரொம்ப அசால்ட்டா. ஏன்னா வாரத்தில் அன்னைக்கு தான் எங்களுக்கு லீவு நாள். ஐயா கோழி வாங்கணும், எல்லாம் வாங்கணும், எல்லாம் செய்யணும். இங்கே 10 மணிக்கு வந்து நிற்கிறது. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஹலோ ஹலோ, என்னோட இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு மனைவி புருஷன்கிட்ட 100 ரூபா கொடுத்தா, ஐயா இதுக்கு கோழி வாங்குன்னு. அது வலது பைக்கில் வச்சான். 10 ரூபா கொடுத்தா, இதை காணிக்க போடியான்னு. அதை எந்த பையில வச்சான்? கோழி காணிக்கை, கோழி காணிக்கை, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். எங்களை போல சிலர் வந்து ஆராதனை நடச்சு ரொம்ப இது பண்ணி ஆவில நிறைஞ்சு ரொம்ப இதாகிட்டாரு. காணிக்க நேரம் வந்த உடனே வலது பையில இருக்க 100 ரூபாய் எடுத்து காணிக்க போட்டுட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி பண்ணீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. சபை முடிஞ்சது, கோழி கடைக்கு போயாச்சு. கோழி 1 கிலோ கொடுக்க 10 ரூபா இருக்கு. ஆகா, வீட்டுக்கு போனா அடிலாம் உள்ளோம். சபைக்கு நேரம் ஓடி வந்தாங்க. மூப்பர் எல்லாரும் எங்கிட்ட உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க பைசாவை. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க. தம்பி நான் என்ன சேவை செய்தேன், ஒன்ன நாங்க மன்னிச்சிருக்கப்பா, ஒண்ணும் இல்லப்பா, நீ போப்பா. இல்லை ஐயா என்ன மன்னிச்சிருங்க. சரி மன்னிச்சிட்டோம். என்னையா விஷயம்? ஐயா கோழி வாங்க வேண்டிய பைசாவை காணிக்கையில போட்டேன், காணிக்க போட்டு என் கையில இருக்கு, குடியா அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வந்தோம்? போகும்போது கோழி வாங்கணும், கசாப்பு வாங்கணும், மீன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருந்தா அங்க ஒண்ணுமே ஏறி இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் ஏறிச்சியான்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நிறைய பேர் அல்லேலூயா சொல்லல. விஷயம் புரிஞ்சாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வேகமா போங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா அவர் சொல்றதை கேட்கணும். ஆமென். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளின் நியமங்கள் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நாம் செவி கொடுக்கணும், அவருடைய வழியிலே நடக்கணும். ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
16வது வசனம் என்ன சொல்லுகிறது? வேகமா போங்க. எரேமியா 6:16. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எவ்வளவு தைரியம் பாருங்க. நம்ம பாஷையில சொன்னா திமிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எங்க இஷ்டப்படி நடப்போம். எங்களுக்கெல்லாம் தெரியுமே, பிள்ளைகள் ஏமா நீ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி இப்படின்னு சொன்ன சரிதான். இப்பதான் எனக்கு வயசு வந்துருச்சேன், ஞானம் வந்துருச்சேன், இனி நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணும், ஏன்னா உனக்கு வயசாகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேகமா ஸ்பீட்ல போய் ஒரு மூளை முடுக்கல மோதி அதுக்கப்புறம் மண்டை காலை உடைச்சுக்கிட்டு வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளா இஸ்ரவேல் போனது. ஆமென். அல்லேலூயா. என்னை கர்த்தர் சொல்லுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உலகத்தான் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் செய்யறான். அதையே கர்த்தருடைய பிள்ளையும் செய்யலாமா? செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். வேகமா போங்க, முடிக்கிறேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17-18 வசனம். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பெரியவர் ஒருவர் தான் அதை தர முடியும். அல்லேலூயா. பெரிய நாமத்தை உடைய நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சேனைகளின் கர்த்தர் ஒருவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை தர முடியும். ஆமென். அல்லேலூயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீ நலமாயிருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? குட் மார்னிங். மத்தியானம் பார்க்கும்போது குட் ஆஃப்டர்நூன். நைட்ல குட் நைட். அப்படியா? இமயம் சரிந்தது. பெரிய வால் போஸ்ட் இருக்கும்போது குடிக்க கூட தண்ணி கொடுக்கல. இமயம் என்ன செஞ்சுட்டு தான்? சரிந்துட்டு தான். நீ சரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்தவங்க உயிரோடு இருக்கும்போது வடை பாயாசம் அப்பளத்தோடு நீ கொடுக்கணும்னு சொல்லல. நீ என்ன குடிக்கிறியோ அதுல முதல் கிளாஸ் என்ன செய்ய? அந்த தகப்பனை கொடு, அந்த தாய்க்கு கொடு, அந்த மாமனாருக்கு கொடு, அந்த மாமியாருக்கு கொடு. அவர்கள் உன்னை நினைக்கும் போது வயிறு குளிரணும், எரிஞ்சிடக்கூடாது. ஆமென். கற்பனையே அதைத்தான் சொல்லுது. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், நீ நன்மையா இருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணு. கண்ணால பார்க்கிற அவங்களையே கணம் பண்ண உனக்கு தெரியலன்னா உன் கண்ணால பார்க்காத தேவனை நீ கணம் பண்ணுகிறாய் என்பதை எதை வைத்து அறிய முடியும்? ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ
இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு பாடின, பாரும் இயேசுவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் சரியாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும். உபாகமம் 5:29 தயவு செய்து வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால், அல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன், உமக்கு மகிமையாய் வாழ விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை விட்டு போகக்கூடாது. ஒரு முறை டிஜிஎஸ் ஐயாவே ஆண்டவர் சொல்கிறார், மகனே ஜாப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வான்னு. இவர் சொன்னார், நம்ம ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு நல்ல பங்களா இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நான் என்னத்துக்கு முழு நேரமா வரணும்? இப்ப ஊழியத்தை செய்யறது மாதிரியே செய்வேன். ஆண்டவர் மறுபடி பேசினார், விட்டுட்டு வான்னு சொன்னேன். அப்ப ஐயா சொன்னாங்களா, நான் ரெடி, வேலையை விட்டுட்டு உன் பக்கத்துல வர்றதுக்கு ரெடி. பட் ஒரு கேள்வி, நான் எங்க போனாலும் நீர் என்னோடு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை, அல்லேலூயா, எங்கெங்க போனியோ அங்கெல்லாம் உன்னோடு வந்தேன் என்று சொன்னவர் ஐயாவோடு இருந்தார். அகில உலகத்திலையும் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் எங்கு போனாலும் நீர் என்னோடு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் சபையிலே நீர் என்னோடு இருக்க வேண்டும், என் குடும்பத்திலே நீர் என்னோடு இருக்க வேண்டும், நான் செய்கிற தொழிலிலே நீர் என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய அலுவலகத்திலே நீர் என்னோடு இருக்க வேண்டும், என் கம்பெனியிலே என்னோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஓ ரபக்கர துருபல ரபா, ஓ ரபக்கர துருபல ரபா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவன். ஓ